காங்கிரஸ் தலைவர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தரப்பள்ளியிலும் வந்தலவாடி நம்ம காங்கிரஸ் தோழர்கள் யாருமே இல்லை, யாரும் ஒர்க்கும் பண்ணுறதில்ல, எல்லாம் ஏடிஎம் ஆளுங்க தான். அங்கே மட்டும் எப்படி நம்ம காங்கிரஸ் நம்ம தலைவர் ஃபண்ட்ஸு ஒதுக்கி அதை அடிக்கல் நாட்டுறதுக்காக கூப்பிட்றீங்க? அதுதான் எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அந்தந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் காங்கிரஸை பலப்படுத்தி நிற்கிறாங்களோ, வளர்ந்து நிற்குதோ அங்கே மட்டும் செய்யாதீங்க. எம்பிக்கு தெரியாது எந்தெந்த ஏரியாவில் என்னன்னு, நீங்களாம் சொல்லி கொடுக்கணும். எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறீங்க பாருங்கள். இப்போ விகாஸ் நகரில் இன்றைக்கி கொடியேற்று விழா இருந்தது, யூத் காங்கிரஸ். நாங்கள் சரியாக பர்மிஷன் கொடுக்கல. ரெண்டாவது அவங்களுக்கு தப்பு பண்ணிக்கிறாங்க யூத் காங்கிரஸ்காரங்க. மாவட்டம் நகரம் அவங்கள கூப்பிடணும். ரெண்டாவது யார் என்ன பண்ணாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறதுக்கு கடமைப்படுறேன். தலைவர்களே, கேஎம்எப்பா கூப்பிடுங்க, எம்எல்ஏ கோபி அண்ணா கூப்பிடுங்க, மாவட்டம் கூப்பிடுங்க, நகரை கூப்பிடுங்க. அனைவரும் சேர்ந்து இது ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நடத்தினா ஒசூர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என்னுடைய வார்டில் எனக்கு அசிங்கமாக ஆயிடுச்சு. இன்னைக்கு அசிங்கன்னா கேவலமாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருங்களும் ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார், போலீஸ்காரங்க ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணுறாங்க. என்னுடைய ஃபோட்டோ பேனரில் போட்டிருக்காங்க அங்கே கொடியேற்று விழான்னு. எனக்கு அது தெரியாது, யூத் காங்கிரஸ்காரங்க பண்ணுறாங்க, என்னுடைய வார்டில் பண்ணுறாங்க, நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சொன்னேன். பெயிண்ட்டு அடிக்கல, அவங்க பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொன்னால் பெயிண்ட்டும் அடிக்க வச்சேன். அங்கெல்லாம் க்ளீன் பண்ணி 250 ரூபா கொடுத்து ஒரு கூலி ஆளுங்களுக்கு க்ளீன் பண்ணி அங்கெல்லாம் நீட்டாக பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு வந்தேன். எனக்கு கேவலமாயிடுச்சு. என்னுடைய வார்டில் என் வீட்டாண்ட 3வது வீடு, அந்த பஸ் ஸ்டாப்பு எனக்கு 3வது வீடு. இன்றைக்கி நான் அசிங்கப்படுத்துது மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சரோஜம்மா. இவ்வளோ பயந்து எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க என்னுடைய ஏரியாவில். இன்றைக்கி எனக்கு அசிங்கம் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அது பர்மிஷன் வாங்கி மாவட்ட தலைவர் சார்பாகவும் நகர தலைவர் சார்பாகவும் நம்ம பண்ணணும். யாருமே பண்ணாலே கூட எந்த துறையில் இருந்தாலும் லீடர்ஸு மாவட்ட தலைவரை மதிக்கணும், நகர தலைவரை மதிக்கணும். நகரத்தில் இருக்கும்போது நகர தலைவருக்கு எதுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க? நகர தலைவருக்கு மரியாதை இல்லையா? சொல்லுங்கள். இப்போ அதே இடத்துல இன்றைக்கி நம்ம எம்பி அண்ணா வந்திருந்தா நான் அந்த இடம் காமிச்சிருப்பேன். பப்ளிக்கு விகாஸ் நகர், மஞ்சூஷ் நகர், லேக்காவா நகர், பட்டாளம்மா ஸ்ட்ரீட்டு, அத்தனை ஸ்ட்ரீட்லேயும் இருக்கிற கம்பெனி எம்ப்ளாயீஸு அங்கே நிற்கிறேங்க பஸ்ஸுக்கு. டிவிஎஸ் எம்ப்ளாயிங்க, அந்த டிவிஎஸ் எம்ப்ளாயிங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறாங்க பஸ்ஸுக்கு. அவங்க 1க்கு போகிறதுக்கு 2க்கு போகிறதுக்கு அர்ஜென்ட் போடுறாங்க. அந்த இடம் இருக்குதாங்க விகாஸ் நகர் பஸ் ஸ்டாண்டில் பேக்கரி பக்கத்தில் பரம்போக நிலம். ஒரு 25 சென்ட் 30 சென்ட்டுக்காக இருக்கும். 6 ஏக்கரா இருக்கும். அதில் பப்ளிக் பாத்ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி எம்பி அண்ணா வந்திருந்தா இதெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பேன், காமிச்சிருப்பேன். ஆனால் யூத் காங்கிரஸ் பசங்க தப்பு பண்ணாங்க. அதுவும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் மன்னிக்கணும், எடுத்து சொல்லணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுத்து சொல்லணும். தம்பி இந்த மாதிரி பண்ணுறீங்க, எல்லாரையும் கன்சல்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ஒவ்வொரு எம்ப்ளாயி அந்த ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. அந்த ஸ்டாப்பில் தான் கொடி ஏற்றுறதுக்கு கொடி கட்டினாங்க. நானே நின்னேன், பெயிண்ட் அடிக்க வச்சேன், கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணேன். யாரோ எல்லா துறையில் இருக்கிறவங்க காங்கிரஸ்காரங்க, ஒரே காங்கிரஸ் தானே. நம்ம பிரதான மந்திரி ராகுல் காந்தி ஆகணுன்றதுக்கு தான் நம்மளுடைய எண்ணம். அதுக்காக தான் நானும் ஒத்துழைப்பு கொடுத்தேன் பசங்களுக்கு. ஆனால் லாஸ்ட்டில் அவங்க பர்மிஷன் வாங்கலை அப்படின்னாங்க. போலீஸ்காரங்க ஒவ்வொரு டைம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் யூத் காங்கிரஸும் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. அதுக்குள்ளே என்ன ஆச்சு தெரியல, பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசுக்கு
கஷ்டமாக இருந்தது. ரெண்டாவது வந்து தியாகராஜ அண்ணா மாதேஷ் இந்த இடத்துல நீ போடுமா, மகிழா காங்கிரஸ் கொடி இங்கே போடுன்னு சொல்லி காமிச்சிட்டு போனாங்க. அந்த இடம் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி அங்கே போனாங்க பட்டா நிலத்தில். அவங்க வந்து என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. சரிப்பா அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல காமிச்சேன். காமிச்ச முன்னாடி கொடி கட்டினாங்க, அதெல்லாம் முடிஞ்சுது. இன்னைக்கு எவ்வளோ கேவலம் ஆயிடுச்சு. என்னுடைய பாரதில் என் வீட்டு முன்னாடி நான் இவ்வளோ பண்ணி எனக்கு எவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சுனாக்கா சத்தியமாக சொல்கிறேன். மூஞ்சி எடுத்துட்டு காலையில் நான் போக முடியாது, வாக்கிங்கே போக முடியாது. நான் அந்த அளவுக்கு எனக்கு கேவலப்படுத்திட்டீங்க. வீட் காங்கிரஸ் பசங்க செய்யுது ஒழுங்காக செய்யுங்க. அனைவரும் தலைவர்களை மதிங்க. எம்எல்ஏ இருக்காரு, எக்ஸ்எம்எல்ஏ இருக்காரு, எக்ஸ்எம்எல்ஏ அப்பா இருக்காரு, கேம் அப்பா அண்ணா இருக்காங்க, எம்எல்ஏ கோபி அண்ணா, மாவட்டம் நகரம் எல்லாரும் கன்சல்ட் பண்ணி இப்படி பண்ணுறோம், எங்கள் மாநில தலைவர் வராங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு கேவலமாக ஆயிட்டோம் நம்ம எல்லாருமே. விகாஷ் நகரில் நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி எனக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்க. விகாஷ் நகர், மஞ்சூஷ் நகர், லேக்கவா நகர், அந்திவாடி, பட்டாளமா கோழிச்சிட்டு என்னுடைய வார்டு அது. இன்னைக்கு என் லைஃப்பில் கேவலப்படுத்துது இதே ஃபர்ஸ்ட் டைம். நான் நீங்கள் யாரன்னா இந்த வீட் காங்கிரஸ் எல்லாருமே நீங்கள் தம்பி மாற நீங்கள் எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஒரு மாவட்டம் எதுக்கு இருக்காங்க? மாநகராட்சி மாவட்ட தலைவருக்கு ஈக்குவல் ஒரு மாநகராட்சி நகர தலைவர், அவருவே நீங்கள் மதிக்கல. ஏப்பா நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணியிருந்த ரொம்ப 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 சந்தோஷம் தான், இருந்தாலும் ரொம்ப கேவலமாக ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப பெஜாராயிடுச்சு. உங்கள் மாவட்ட தலைவர், மாநில தலைவர், வீட் காங்கிரஸ் மாநில தலைவர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்கள வச்சு மாவட்ட தலைவரோ, மாநில தலைவரோ, நகர தலைவரோ, எம்எல்ஏ, எம்பிங்க அவங்கள வச்சு பண்ணுங்க. இன்னைக்கு எம்பி சார் பாரு, அவங்களுக்கு எவ்வளோ பேஜாராச்சு. நம்மளுக்கு நல்ல ஒரு எம்பி அண்ணா செல்லகுமார் அண்ணா வந்திருக்காருன்னா அவருக்கு யாருக்குமே எல்லாருமே ஒன்றா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு அவர் பாடுபடுறாரு. அவருக்கே நீங்கள் பூச்சிட்டீங்க, கருப்பு பெயிண்ட் பூசிட்டீங்க. அதே மாதிரி என்னுடைய வாரில் நீங்கள் நல்லா பூசிட்டீங்க. தயவு செஞ்சு அனைத்து துறையில் இருக்கிற தலைவர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் நான் வந்து ரொம்ப மனசு வருத்தத்தோடு பேசி நிற்கிறேன். நான் இப்போ இன்னைக்கு எனக்கு கேவலமாயிடுச்சு. என்னுடைய வாரம் இல்லை, என் வீட்டு முன்னாடி பஸ் ஸ்டாப்பில் இருக்குது என் வீடு. எவ்வளோ அசிங்கம் ஆயிடுச்சு எனக்கு தெரியுங்களா? நினச்சி பாருங்க தலைவர்கள், நீங்கள் உங்களுடைய வாரங்களை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்க. இந்த வருத்தத்துக்கு காரணம் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார் 3 நாளுக்கு முன்னாடி. தலைவம்மா உங்கள் வாரில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, பர்மிஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, அந்த வேலை பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நாங்கள் பார்க்குறோம், பசங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. பசங்களுக்கு தான் நான் ஊக்கம் கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் எங்கள் மாவட்ட தலைவரும் நகர தலைவரும் எக்ஸ்எம்எல்ஏ அப்பா கேம் அப்பாவும் எக்ஸ்எம்எல்ஏ இவர் கோபி அண்ணா அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கொடிங்க எடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். காங்கிரஸ் வளர்ந்துனே இருக்குது, வளப்போகுது. நம்ம எல்லாரும் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். நான் எதனா பேசுகிறேன்னா நீ பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். வீட் காங்கிரஸ் நான் தப்பாக சொல்லலை, பண்ணாங்க. அவங்க பண்ணது வந்து நியாயரீதமாக அனைவரும் கூப்பிட்டு வாங்க தலைவர்களும் கூப்பிட்டுருக்கணும், ஒரு பர்மிஷன் வாங்கணும். அதான் தப்பு பண்ணிட்டாங்க பசங்க. அவங்களே வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அனைத்து காங்கிரஸ் தம்பிமார்களுக்கு இது எச்சரிக்கை. எப்போ எங்கே பண்ணாலே கூட நகரம்
மாவட்டம் எக்ஸ்எம்எல்ஏ கோபியண்ணா, எக்ஸ் மூத்த தலைவர் நம்மளுடைய அன்பு அப்பா கேஎம் அப்பாவும் அவங்களுக்கு எல்லாருக்கும் கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு மேலே பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். நான் இன்னைக்கு எல்லாரும் வந்திருந்தா உண்மையிலே சொல்கிற தலைவர்களே, இன்னைக்கு எல்லாரும் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வந்திருந்தால், எம்பி வந்திருந்தாலும் நான் ஒரு லேடிஸை 20 பேர் நான் ரெடி பண்ணிட்டேன். 20 பேர் லேடிஸ் இங்கே ரெடியாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணாங்க. எனக்கே அசிங்கமாயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஏன் வரல இந்த மாதிரி கேவலமாகப்படுத்திட்டீங்களே, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே இது தப்பாக யாருமே நடந்துக்காதீங்கோ. காங்கிரஸ் நண்பர்களுக்கும் மூத்த தலைவர்களை மதிங்க. அனைத்து துறையில் இருந்தாலும் மூத்த தலைவர்களை மதிங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நான் எதனா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க.